ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் விடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லோரும் நேரத்தோடு இங்கே கூடியிருக்கின்றோம். இதை போன்று அல்லாஹ் தஆலா எவைகளை ஏவினான், அவருடைய தூதர் எவைகளை ஏவினார்களோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடப்பதிலும், எவைகளை தடை செய்தார்களோ அவற்றை முற்றாக தவிர்த்துக் கொள்வதிலும் நாம் ஈடுபாடு காட்டுவோமாக என்று எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இந்த தருணத்திலே வசியத்தை செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் ஒரு முறை பள்ளியிலே உட்கார்ந்திருக்கிறார். பள்ளியின் மூலையிலே ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வந்து சிறுநீர் கழிக்கிறார். பள்ளியிலே சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்கள் எல்லோரும் சத்தமிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சத்தமிட வேண்டாம் என்று தடுக்கிறார். முழுமையாக அந்த மனிதர் சிறுநீர் கழித்து முடிக்கிறார். அதுவரை சஹாபாக்களும் நபி அவர்களும் பொறுமையாக இருக்கிறார். சிறுநீர் கழித்து முடித்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் ஒரு தண்ணீர் பாத்திரத்திலே தண்ணீரை கொண்டு வந்து அந்த சிறுநீரிலே ஊற்றி விடுமாறு பணிக்கிறார். சஹாபாக்கள் அதை ஊற்றி விடுகிறார். பிறகு அந்த மனிதரை நபி அவர்கள் அழைத்து, இது பள்ளி, அல்லாஹ்வை வணங்குகின்ற இல்லம். இந்த இல்லத்திலே இது போன்ற இடங்களிலே இவ்வாறான வேலைகள் செய்யக்கூடாது என்று அந்த மனிதருக்கு விளக்குகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம், அவர்களுடைய உள்ளம் இவ்வாறு தான் இருந்தது. தாயிஃபுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக செல்கிறார். அந்த மக்கள் தாயிஃபிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக தாக்கினார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாக்குதலில் இருந்து ஓடி வருகிற அளவுக்கு அவர்களுடைய எதிர்ப்பு கடுமையானதாக இருந்தது. நபி அவர்கள் ஓய்வு கொடுப்பதற்காக ஒரு இடத்திலே உட்கார்கிறார்கள், ஒரு தோட்டத்திற்குள்ளே. அந்த ஊரின் எல்லையில் இருக்கிற 2 மலைகளுக்கும் பொறுப்பான மலக்கு அல்லாஹ் தஆலா அருளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பப்படுகிறார். நீங்கள் அனுமதி வழங்கினால் இந்த 2 மலையையும் சேர்த்து நெருக்கி இந்த ஊர்வாசிகளை நசுக்கி அழித்து விடுமாறு அல்லாஹ் தஆலா ஏவி இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை அவர்களை விட்டுவிடுங்கள், ஒருவேளை அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சந்ததியில் இருந்து இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகின்ற ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களை மன்னித்தார்.
மக்காவினுடைய வெற்றி எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு வருகிறார்கள், மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். மக்காவாசிகள் அனைவரும் கஅபாவை சூழ அழைக்கப்பட்டு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நபி அவர்களுடைய படை அவர்களை சூழ நிற்கிறது. என்ன வேண்டும் என்றாலும் நடக்கலாம். நபி அவர்கள் என்ன ஏவுகிறார்களோ அதை செய்வதற்கு படை தயாராக இருக்கிறது. மக்காவாசிகள் போராட்டம் செய்து அழுத்தி இது செய்ய முடியாது என்று நிராயுத பாணிகளாக முன்னே உட்கார்ந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் அனைவருக்கும் மன்னிப்பு வழங்குவதாக ஆரம்பிக்கிறார். இன்றைய தினம் யாருக்கும் எந்த தண்டனை இல்லை, அவர்கள் அனைவருக்கும் பொதுவான மன்னிப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் பொதுவான மன்னிப்பை வழங்குகிறார். சுமாமா பின் மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் கடுமையான தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். அவரை கொலை செய்யுமாறு கூட நபி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். அவர் ஒரு போராட்ட களத்திலே பிடிக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வரப்படுகிறார். மதீனாவின் பள்ளியின் ஒரு தூணிலே கட்டப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சுமாமாவை எப்படி இருக்கிறார் என்று கேட்கிறார். சுமாமா சொல்கிறார், நீங்கள் என்னை கொலை செய்தால் கொலை செய்வதற்கு தகுதியான ஒருவரை தான் கொலை செய்தீர்கள். ஆனால் நீங்கள் என்னை விடுதலை செய்தால் உங்களுக்கு நன்றியுள்ள ஒருவராக நான் இருப்பேன் என்று சொல்கிறார். 3 நாள் இப்படி நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்வதற்கு, அவருடைய தோழர்கள் கொலை செய்வதற்கு தகுதியானவன் நான் என்று சுமாமா அவர்கள் நம்புகிறார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் தொந்தரவு பண்ணியிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பு வழங்குகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய மன்னிப்பை சுமாமாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆச்சரியப்படுகிறார். உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியால் சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு வழியால் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்வையை பிடித்து இழுக்கிறார். அவர் இழுத்த அந்த இழுவையினால் நபி அவர்களுடைய மேனியில் போர்வையினுடைய அடையாளம் பதியக்கூடிய அளவுக்கு கடுமையாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனி சிவந்து இருந்தது. அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். அந்த மனிதர் நபி அவர்களிடம் கேட்கிறார், யா முஹம்மத் ஆதினி மிம்மா ஆதா. முஹம்மதே, அல்லாஹ் தஆலா உனக்கு தந்திருப்பதிலிருந்து எனக்கும் தா என்று கேட்கிறார். பிச்சை கேட்கிற மனிதனின் ஒழுங்கை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து புன்னகைக்கிறார்கள். இவருக்கு அந்த 2 மலைகளுக்கு இடையில் உள்ள ஆட்டில் ஒரு தொகுதியை கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல பண்புகள் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு எங்களை பற்றிய நல்ல செய்திகளை கொண்டு சேர்க்கிறது. எங்களுடைய கல்வி தகுதியை அடுத்தவர்களுக்கு எங்களால் காட்ட முடியாது. எங்களுடைய மனதை அடுத்தவர்களுக்கு எங்களால் காட்ட முடியாது. எங்களிடம் இருக்கிற மொழியாற்றலை அடுத்தவர்களுக்கு காட்ட முடியாது. எங்களிடம் இருக்கிற எல்லா சிந்தனைகளையும் அடுத்தவர்களால் பார்க்க முடியாது. அடுத்தவர்களால் பார்க்க முடியுமான ஒரே ஒரு விஷயம் எங்களுடைய பண்பாடு. அடுத்தவர்களால் எங்களை பார்த்து எடை போட முடியுமான ஒரே ஒரு விஷயம் எங்களுடைய பண்பாடு. பண்பாடு நல்ல பண்புகள் என்றால் ஒருவருடைய மனதிலே ஆழமாக குடிகொண்டிருக்கின்ற நல்ல எண்ணங்களின் வெளிப்பாடு என்று அதை சொல்ல முடியும். ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்படி நல்லதாக இருக்கிறது, அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை எடை போடுவதற்கு அவனுடைய செயற்பாடுகள், அவனுடைய பண்பாடுகள் தான் கருத்தில் கொள்ளப்படுகிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டதற்கான நோக்கத்தை பற்றி சொல்லும்போது, இன்னமா உரிஸ்து லிமுதம்மிம மகாரிமல் அக்லாக், நான் நல்ல பண்பாடுகளை பூரணப்படுத்துவதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். நல்ல பண்புகளை மற்றவர்களுக்கு படிப்பிப்பதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா என்னை அனுப்பி இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இஸ்லாத்தினுடைய பெரும்பான்மையான போதனைகளில் முழுக்க தங்கி இருப்பது நல்ல பண்புகளை விருத்தி செய்வது
செய்வதாகவே இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரதானமான உபதேசம் அல்லாஹ் தஆலாவை மாத்திரம் நம்ப வேண்டும், அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. இது கூட மனிதனுக்கு அடிமைப்படுவதில் இருந்து அவனை படைத்த இரட்சகனுக்கு அடிமைப்படுதல் என்கிற நல்ல பண்பை நோக்கி அழைப்பாகவே இருக்கிறது. மனிதர்கள் எல்லோரும் சமமானவர்கள், யாரும் யாருக்கும் அடிமையானவர்கள் அல்ல, யாரும் யாருக்கும் கீழ்த்தரமானவர்களோ உயர்ந்தவர்களோ அல்ல. நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து கட்டுப்பட வேண்டியவன் எங்களை படைத்த அல்லாஹ் தஆலா என்ற உணர்வை ஊட்டுவதாகவே இஸ்லாமுடைய முதலாவது போதனை கலிமா இருக்கிறது. இரண்டாவது கடமை தொழுகை. தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்களை உங்களை விட்டு தடுக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஒரு மனிதன் அறிவிலே ஒழுங்காக தொழுகையை நிறைவேற்றுகிறான் என்று சொன்னால், அவனுடைய தொழுகை அல்லாஹ் தஆலாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால், கண்டிப்பாக அவனிடம் நல்ல பண்பாடுகள் இருக்கும். மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களிலிருந்து அவனை அது தடுக்கக்கூடியதாக இருக்கும். நோன்பை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. யாரொருவர் பொய் சொல்வது, பொய் சாட்சி சொல்வது, தீமையான விடயங்களில் ஈடுபடுவதை விடவில்லையோ, அவன் பசித்திருப்பதாலோ தாகித்திருப்பதாலோ அல்லாஹ் தஆலாவுக்கு எந்த தேவையும் இல்லை. நோன்பாளியோடு அடுத்தவர் சண்டைக்கு வந்தால் நோன்பாளியை சண்டை பிடிக்குமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. நான் நோன்பாளி என்று அவரிடம் சொல்லி, இந்த மாதிரி வேலைகளில் எல்லாம் என்னால் ஈடுபட முடியாது, நான் நல்ல பண்பு கொண்டவனாக இருக்க வேண்டும், நான் நோன்பாளி என்று சொல்லி ஒதுக்கிவிடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அஸ்ஸௌமு ஜுன்னா. நோன்பு என்பது பாவமான வெறுக்கத்தக்க மோசமான காரியங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், யாரொருவர் ஹஜ்ஜுக்கு சென்று தீமையான காரியங்களில் ஈடுபடாமல், மானக்கேடான விஷயங்களில் ஈடுபடாமல் ஹஜ்ஜை நிறைவேற்றி வருகிறாரோ, அவர் அன்று பிறந்த குழந்தை போல பாவங்கள் எதுவும் செய்யாதவனாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக அவர் மீண்டு வருகிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஹஜ்ஜிலே அரபாவுக்கு போய் வந்தா இவ்வளவு இருக்குன்னு சொல்லல, மினாவுக்கு போய் வந்தா இவ்வளவு இருக்குது என்று சொல்லவில்லை. ஹஜ்ஜுடைய முழு வணக்கத்திற்குமான கூலி எங்கே இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, வெறுக்கத்தக்க விஷயங்களில் இருந்து, மானக்கேடான விஷயங்களில் இருந்து, தீய பண்புகளில் இருந்து ஒருவன் தன்னை பாதுகாத்துக் கொண்டு ஹஜ்ஜை நிறைவேற்றி வருகிறான் என்றால் அவனுக்கு இவ்வளவு கூலி இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். குல் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம். அவர்களுடைய செல்வத்தில் இருந்து ஜக்காத்தை, சதகாவை எடுப்பாயாக என்று அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, அவர்களை தூய்மைப்படுத்துவாயாக, அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக, அவர்களுடைய செயற்பாடுகளை சீர் செய்வதற்காக, அவர்களுடைய மனதை அசுத்தங்களில் இருந்து தூய்மைப்படுத்துவதற்காக, நல்ல பண்புகளை அவர்களிடம் உருவாக்குவதற்காக, அடுத்தவனுக்கு கொடுத்து வாழுகின்ற உணர்வை உருவாக்குவதற்காக ஜக்காத்தை எடு என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். ஆக இஸ்லாமினுடைய பிரதானமான வணக்க வழிபாடுகள் எல்லாவற்றிலுமே பண்பாடு மேலோங்குவதற்கான வழிகாட்டல்கள், ஒரு மனிதனுடைய நடத்தையை, பண்பை சீர் செய்வதற்காகவே அந்த வணக்க வழிபாடுகள் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் குலுக். நன்மை என்பது நல்ல பண்பாடு, நல்ல நடத்தை, நல்ல பண்புதான் நன்மை. வல் இஸ்மு மா ஆக ஃபீ நஃப்ஸிக் வ கரிஹ்த அன் யத்தலி அலைஹி நாஸ். தீமைக்குரிய வரைவிலக்கணம் என்ன தெரியுமா? உன்னுடைய உள்ளத்தை உறுத்துவது, மற்றவர்கள் இதை பார்க்க கூடாது என்று நீ நினைப்பது, மற்றவர்கள் உன்னுடைய செயற்பாடுகளில் எதை பார்க்க கூடாது என்று நீ வெறுக்கிறாயோ, பார்ப்பதை வெறுக்கிறாயோ, அது தீமை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாமின் ஷைஇன் யூவரு ஃபில் மீசானி
அஸ்கல மின் ஹுஸ்னில் குலூப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் நாளை மறுமையிலே அவருடைய நன்மையும் தீமையும் நிறுத்தப்படுகிற தராசி நன்மை பக்கம் மிகவும் பாரத்தை உருவாக்குவது அவனுடைய நல்ல பண்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்மையுடைய பக்கம் எங்களுக்கு பதிக்க வேண்டுமாக இருந்தால், பாரமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், நல்ல பண்புகளை உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளுங்கள். நல்ல முறையில் மற்றவர்களுடன் தொடர்பானதை வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல பண்பாடுகளை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார். நிச்சயமாக நல்ல பண்பாடு உள்ள ஒரு மனிதன் பகலெல்லாம் நோன்பிருப்பவருடைய கூலியையும் அடைகிறான், இரவிலே நின்று வணங்குவவருடைய கூலியையும் பெற்றுக் கொள்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நல்ல பண்பாடுகள் கொண்டவன் இரவு முழுக்க நின்று வணங்குகிறவருடைய கூலியை அடைகிறார், பகலிலே நோன்பிருப்பவருடைய கூலியை அடைகிறார். அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா. மூமின்களிலே பூரணமான ஈமான் பெற்றவர்கள் யாருக்கிட்ட முழுமையான ஈமான் இருக்கிறது என்று ஒருவரை அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பண்பாட்டை நாங்கள் பார்க்க வேண்டும். பண்புகளில் சிறந்தவராக இருப்பவர் தான் ஈமானில் பூரணமானவராக இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். வதியாவுக்கும் தியாருக்கும் லினஃப்ஸிஹி குலுகா. உங்களில் சிறந்தவர் உங்களுக்கு நல்ல பண்புகளில் சிறந்தவராக இருப்பார். ஒவ்வொருவருக்கும் அவரவரது தெரியும். நம்மளை பத்தி நம்ம எவ்வளவு பெற்றவர் நம்மளுக்கு தெரியும், நம்மளோட பண்பாடு எவ்வளவு நல்லது என்பது நம்மளுக்கு தெரியும், நம்மளுடைய வாக்கு மீறல் எவ்வளவு இருக்கிறது என்பது நம்மளுக்கு தெரியும், எவ்வளவு மோசடி செய்கிறோம் என்பது நம்மளுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவன் உங்களில் நல்லவர் அவருக்கு நல்லவராக இருக்கவர். எங்களுடைய உள்ளத்திற்கு எங்களுடைய நடத்தை நல்லதாக இருக்கிறது என்று நாம் நம்ப வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், உனக்கு நீ நல்லவராக இருந்தால் நீதான் எல்லோருடைய மூமின்களில் சிறந்தவராக இருப்பாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னமின் அஹ்யரிக்கும் அஹ்ஸனுக்கும் குலுகா. உங்களில் சிறந்தவர் நற்பண்புகளால் சிறந்தவராக இருப்பவர், நல்ல பண்பாடுகளினால் சிறந்தவராக இருப்பவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். வேறொரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். உங்களிலே மிகவும் விருப்பத்திற்குரியவர், எனக்கு மிகவும் விருப்பத்திற்குரியவர், நாளை மறுமையிலே எனக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பவர் யார் என்று உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்கிறார். சஹாபாக்கள் மௌனமா இருக்கிறார். ஒரே அமைதி திரும்ப கேட்கிறார், உங்களிலே எனக்கு மிகவும் விருப்பமானவர், நாளை மறுமையிலே மிகவும் நெருக்கமாக என்னோடு இருக்கக்கூடியவர் யார் என்று உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்கிறார். சஹாபாக்கள் அமைதி. இந்த சத்தமே யார் எதுவும் கலைஞர். மூன்றாவது தரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே அறிவித்து தாருங்கள் என்று சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்ஸனுக்கும் குலுகா. உங்களிலே பண்பாடுகளால் சிறந்தவர், நல்ல நடத்தை உடையவர் தான் எனக்கு மிகவும் விருப்பமானவராகும், நாளை மறுமையிலே எனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவராகவும் இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஇன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீ மகத்தான குணத்தோடு இருக்கிறாய், மிக நல்ல பண்புகளோடு வாழ்கிறாய் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை என்ன கேட்கிறார்கள்? அல்லாஹும்ம ஹஸ்ஸின் குலுகி கமா ஹஸ்ஸன்த ஹல்கி. அல்லாஹ் அலைஹி ஸலாம் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் தஆலா அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், இறைவா, என்னை படைப்பதை எவ்வளவு அழகாக நீ செய்தாயோ, என்னுடைய படைப்பை எவ்வளவு அழகாக ஆக்கி இருக்கிறாயோ, எவ்வளவு சீராக என்னை படைத்திருக்கிறாயோ, அதே போல என்னுடைய பண்பையும் நன்றாக ஆக்கி வைப்பாயாக, என்னுடைய பண்பையும் சீரானதாக ஆக்கி வைப்பாயாக, நல்ல நடத்தை உடையவனாக என்னை மாற்றுவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடம் பிரார்த்தனை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன சித்த யஹ்தி இலல் பிர். நிச்சயமாக உண்மை பேசுவது நன்மையின் பால் வழிகாட்டும், நன்மை என்பது சுவர்க்கத்திற்கு உங்களை கொண்டு சேர்க்கும். நிச்சயமாக ஒரு மனிதர் உண்மையை பேசிக் கொண்டிருப்பார், அவர் அல்லாஹ் தஆலாவிடம் உண்மையாளர் என்று எழுதப்படுகிற வரை நிச்சயமாக பொய் என்பது
தீமைக்கு விட்டு செல்லும், அந்த தீமை உங்களை நரகத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். அன்புடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வேறு ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார், யாரெல்லாம் உன்னை நம்புறாங்களோ, யாரெல்லாம் உன்னை நம்புகிறார்களோ அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீ நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உன்னை நம்பியதற்கு நீ மோசடி செய்து விடக்கூடாது. இவனை நம்பி ஏமாந்துட்டு யாரும் நமக்கு கலக்கக்கூடாது. அதே மாதிரி வல தகுன் மன் கானக, உனக்கு யார் மோசடி செய்தானோ அவனுக்கு நீ மோசடி செய்கிறாய். உன்னை நம்பி ஒருவன் ஏமாறவும் கூடாது, உன்னை ஏமாற்றியவன் உன்னால் ஏமாற்றப்படவும் கூடாது. எல்லோரோடும் நீ நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இந்த உலகத்திலே இருப்பவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். யர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, உலகத்தில் இருப்பவர்களுக்கு, பூமியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் இருக்கிற அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா, அல்லாஹ் தஆலா மிகவும் நல்லவர், மிகவும் அழகானவர். அவன் நல்லதை தவிர, அழகானவற்றை தவிர வேறு எதையும் அவன் ஏற்றுக்கொள்வதில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் தஆலா அழகானவன், அவன் அழகைத்தான் விரும்புகிறான். உங்களுடைய தோற்றமாக இருந்தாலும், உங்களுடைய உள்ளமாக இருந்தாலும், உங்களுடைய நடத்தையாக இருந்தாலும், உங்களுடைய பேச்சாக இருந்தாலும், உங்களுடைய பண்பாடாக இருந்தாலும் அது அழகாக இருப்பதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். நீங்கள் எல்லா இடங்களிலும் அழகாக இருப்பது அல்லாஹ் தஆலாவுக்கு விருப்பமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். நபி அவர்களிடம் கேட்கப்படுகிறது, மூமின்களிலே மிகச் சிறந்தவர் யார் என்று கேட்கப்படுகிறது. இறை விசுவாசிகளிலே அல்லாஹ் தஆலாவை ஏற்றுக்கொண்டவர்கள் தொழுகிறார்கள், நோன்பு பிடிக்கிறார்கள், ஹஜ் செய்கிறார்கள், தான தர்மங்கள் செய்கிறார்கள், இன்னொரு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகிறார்கள். இவர்களிலே மிகச் சிறந்தவராக யார் இருப்பார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்ஸனுஹும் குலுகா. இந்த இறை விசுவாசிகள் எல்லாரும் நன்மை எல்லாம் செய்தாலும் இவர்கள் எல்லோரிலும் மிகச் சிறந்தவராக நல்ல பண்பு உள்ளவர் இருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மனிதர்கள் அதிகமாக சுவர்க்கத்திற்கு போவது எதனால்? மனிதர்கள் அதிகமாக சுவர்க்கத்திற்கு போவது எதனால்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல பண்புகளினால், உங்களுடைய நல்ல பேச்சினால், நல்ல நடத்தைகளினால், உங்களுடைய உள்ளம் நன்றாக இருப்பதனால், நல்ல எண்ணங்கள் அதில் குடிகொண்டிருப்பதனால், நல்ல பண்புகள் உங்களுடைய உள்ளத்திலும் வெளியிலும் இருப்பதனால் சுவர்க்கம் செல்வீர்கள். அதிகமாக மனிதர்களை சுவர்க்கத்திற்கு கொண்டு சேர்ப்பது அதுதான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல வணக்கசாலியான பெண் ஒரு பூனையினால் நரகம் சென்றார். ஒரு பூனையினால் அவன் நரகம் சென்ற வரலாறு எங்களுக்கு தெரியும். அந்த பூனையை வீட்டுக்குள்ள அடைச்சி தண்ணியும் கொடுக்காம, அதுக்கு சாப்பாடு கொடுக்காம, வெளியில போய் அது திரும்பி சாப்பாடு தண்ணியை தேடி போடுறதுக்கான வசதியையும் ஏற்படுத்தாம அடைச்சி வச்சதுனால அல்லாஹ் தஆலா அவளுக்கு நரகத்தை கொடுத்தார். ஒரு நல்ல பெண். ஆனால் ஒரு விபச்சாரி, அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக, அந்த தீய விஷயத்தை தொழிலாக கொண்ட பெண் ஒரு நாயினால் சுவர்க்கம், ஒரு நாயினால் நரகத்தில் இருந்து அவள் பாதுகாக்கப்பட்டார். ஒரு தடவை ஒரு பிள்ளையார் வருகிறார். ஒரு நாய் தண்ணீர் குடிப்பதற்காக கிணற்றை சூழ நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு தாகத்திலே தவித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நாயை பார்த்து இறக்கப்படுகிறாள். தன்னுடைய காலுறையை கலட்டி அதை ஒரு கயிறிலே தொங்க விட்டு கிணற்றுக்குள் போட்டு தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு நீர் புகட்டி விட்டு தன்னுடைய காலுறையை எடுத்து கொண்டு சென்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதற்காக அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து பாதுகாப்பை கொடுத்தார்.
அவளை சுவர்க்கத்திற்கு அனுப்பினான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அன்புடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தங்களுடைய நல்ல பண்பாடுகளின் மூலம்தான் இந்த உலகத்தை நீதியால் நிரப்பினார். இந்த உலகத்திலே நல்ல பண்பாடுகளை மற்றவர்களிடம் உருவாக்கினார்கள். எங்களுடைய நடத்தையினால் தான் மற்றவர்களிடம் மாற்றங்களை கொண்டு வர முடியுமே தவிர பேச்சினால் கொண்டு வருவது மிக மிக குறைவு. எங்களுடைய பிள்ளை எங்களுடைய நடத்தையை பார்த்து பழகுவானே தவிர எங்களுடைய ஓடருக்கு இயங்குவது குறைவு. எங்களுடைய கட்டளைக்கு எங்களுடைய பிள்ளை இயங்குவது குறைவு. எங்களுடைய கட்டளை எங்களுடைய நடத்தைக்கு முரணாக இருக்குமாக இருந்தால் எங்களை விட மோசமானவராக எங்களுடைய பிள்ளை உருவாகுவானே தவிர எங்களை விட நல்லவராக உருவாக்குவது குறைவு. எங்களுடைய பேச்சு எங்களுடைய வீட்டிலே மனைவிக்கு எங்களுடைய நடத்தையில் முரண்பாடு இருக்கிறது என்பதை சொல்லுமாக இருந்தால் எங்களுடைய மனைவி வெளிப்பகட்டுக்கு கட்டுப்படுவதாக இருந்தாலும் உள்ளார்ந்த ரீதியில் எங்களோடு நல்லவர்கள் இருக்க மாட்டார். ஆக எங்களுடைய நடத்தைகள் தான் மற்றவர்களிடம் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதனால் நல்ல பண்பாடுகள் மிகவும் முக்கியமானது. சகோதரர்கள், இந்த உலகத்திலே பல நாடுகளில் இஸ்லாம் வளர்ந்த வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பண்பாடுகள் மூலம்தான் வளர்ந்திருக்கிறது. மன்னிப்பு, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, மற்றவர்களை வரவேற்பது, மற்றவர்களுக்கு உண்ண கொடுப்பது, மற்றவர்களுடைய துன்பங்களில் பங்கு கொள்வது, மற்றவர்களுடைய துக்கங்களின் போது ஆறுதல் சொல்வது, அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களை சந்திப்பது, நோயாளிகளுக்கு உதவுவது, முதியவர்களுக்கு உதவுவது, ஏழைகளை அரவணைப்பது, அனாதைகளை பாதுகாப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியை கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயத்தோடு நடுநடுங்கி என்னை போற்றுங்கள் என்னை போற்றுங்கள் என்று வீட்டுக்கு ஓடோடி வருகிறார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொன்னார்கள்? எப்படி ஆறுதல் சொன்னார்கள்? நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய இரட்சகன் உங்களை கைவிட மாட்டார். ஏன்? நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், விதவைகளுக்கு உதவுகிறீர்கள், அனாதைகளை ஆதரிக்கிறீர்கள், உங்கள் இரட்சகன் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் இரட்சகன் உங்களை கைவிட மாட்டார், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார். ஹஜருல் அஸ்வதை யார் தூக்குவது என்பதிலே மக்காவில் வாழ்ந்த கோத்திரங்களுக்கு மத்தியில் மிக பெரும் விளைவை உருவானது, பிரச்சனையை உருவானது. வெட்டி கொள்ள பார்த்தார்கள். கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். யார் நாளை அதிகாலையிலே முதலிலே கஅபாவுக்குள்ளாக நுழைகிறாரோ அவர் சொல்லுகிற தீர்ப்பை ஏற்றுக்கொள்வது என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைப்பதற்கு முன்னடந்த வரலாறு இது. அவர் மக்காவுக்கு கஅபாவுக்குள்ளே முதலிலே முஹம்மது என்கிற மனிதர் நுழைகிறார். நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னர் உள்ள வரலாறு. பார்த்தவர்கள் எல்லோரும் சந்தோஷப்படுகிறார். பார்த்தவர்கள் எல்லோரும் சந்தோஷத்திலே குதூகலிக்கிறார்கள். இவர் நீதமான ஒரு தீர்ப்பை சொன்னார். இவர் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இவர் என்ன சொன்னாலும் அதிலே நியாயம் இருக்கும். அவருடைய தீர்ப்புக்கு நாம் கட்டுப்படலாம். எங்களுடைய பகைகளை நாம் விட்டுவிடுவோம், எங்களுடைய உணர்வுகளை தூக்கி எறிந்து விடுவோம், அவருடைய தீர்ப்பை அதை ஏற்றுக்கொள்வோம் என்று நிற்கிறார். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முதல் சாதாரண ஒரு மனிதராக தன்னுடைய பண்பாடுகளின் மூலம் அடுத்தவர்களுடைய உள்ளங்களிலே மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தி இருந்தார்கள் என்பதை இந்த வரலாறுகள் எங்களுக்கு சொல்லிக் காட்டுகிறது. அந்த மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாதுகாப்புக்காக பொருட்களை ஒப்படைப்பவர்களாக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூது செய்தியை பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களும் கூட மக்காவிலே நபி அவர்களிடம் பாதுகாப்புக்காக பொருட்களை ஒப்படைத்திருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிற நேரம் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த பொருட்களை உரியவர்களிடம் ஒப்படைத்து விடுவதற்கு பொறுப்பாக்கி விட்டு ஹிஜ்ரத் போனார்கள் என்றார். இதனால் அந்த மக்கள் அவரை உண்மையாளர் என்று அழைத்தார்கள், நம்பிக்கையாளர் என்று அழைத்தார்கள். இதெல்லாம் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவாசிகள் வழங்கிய சான்றுகள். இது அனைத்துமே அவருடைய நல்ல பண்புகள்,
நல்ல செயற்பாடுகளின் மூலம் அடுத்தவர்களுடைய உள்ளங்களிலே அவர் தாக்கம் செலுத்தியதற்கு மிக பெரும் சான்றுகளாக இருக்கிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தவர் என்னை ஏசுகிறார் என்பதற்காக நாம் ஏச வேண்டிய தேவையில்லை. அடுத்தவர் என்னை மோசமாக கதைத்து விட்டார் என்பதற்காக நான் அவரை மோசமாக கதைக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. எங்களுக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு தடவை உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடுமையாக ஏசுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். நபி அவர்கள் எழுந்து விறுவிறுவிட்டு நடந்து விட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் பிடிக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு அந்த மனிதர் ஏசுகிற நேரம் நீங்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டு அந்த இடத்திலே உட்கார்ந்திருந்தீர்கள். நான் பதிலளிக்க ஆரம்பித்தவுடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வந்துவிட்டீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு வந்து அந்த மனிதர் அநியாயமாக பேசிய போது, உனக்கு பேசிய போது அல்லாஹ் தஆலா ஒரு மாணவரை அனுப்பி உனக்காக அவருக்கு பதிலளிக்குமாறு, அவருக்கு சாபம் செய்யுமாறு அல்லாஹ் தஆலா அனுப்பி இருந்தார். எப்போது நீ வாயை திறந்து அவரோடு பேச ஆரம்பித்து விட்டாயோ அப்போதே அந்த நபருக்கு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார். அவருக்கு பதிலாக ஷைத்தான் வந்து உட்கார்ந்து விட்டார். உங்களுக்கு மத்தியில் குழப்பத்தையும் பிரச்சனையையும் உருவாக்க ஆரம்பிக்கிறார். ஷைத்தான் இருக்கும் இடத்தில் எனக்கு வேலையில் இருக்கிற சூழ்நிலை. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது பண்புகள் நிச்சயமாக நல்லவைகளாக இருக்கின்ற போது அல்லாஹ் தஆலா மிக உயர்வான சிறந்த கூலிகளை அவை நமக்கு பெற்றுத் தருகிறார். வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ, தீமையும் நல்லவையும் நல்லதும் கெட்டதும் சமனாக முடியாது. இது பில்லதி அஹ்சன், மிக மிக நல்லதை கொண்டு உனக்கு விரோதியாக இருப்பவருடைய அந்த விரோதத்திலிருந்து நீ உன்னை பாதுகாத்துக் கொள்வாயாக. யார் உனக்கு விரோதியாக இருந்தானோ அவன் உனக்கு மிக நண்பனாக மாறுவான். இப்படி நீ நடந்து கொண்டிருக்கிற போதெல்லாம் உனக்கு விரோதியாக இருந்தவன், உன்னை எதிர்த்தவன் உனக்கு நண்பனாக மாறுவான் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறார் சகோதரர். எனவே நம்முடைய பண்பாடுகளையும் நடத்தைகளையும் எண்ணங்களையும் அந்த வல்ல ரஹ்மான் மாற்றி இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மிகச்சிறந்த வாக்கியங்களை பெறுகின்ற நன்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியிருப்பானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களிடம் நல்ல பண்பாடுகளை உருவாக்கிக் கொள்வதற்கு, எங்களுடைய நடத்தையிலே மாற்றங்களை கொண்டு வருவதற்கு சில முக்கியமான விஷயங்களில் நாங்கள் கவனம் செலுத்தணும். முதலாவது, இஸ்லாத்தினுடைய கொள்கையை தூய்மையான அடிப்படையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலாவை எந்த அடிப்படையில் நம்ப வேண்டுமோ, ஈமான் கொள்ள வேண்டுமோ, அந்த அடிப்படையில் நாங்கள் அவனை ஈமான் கொள்ள வேண்டும். அதிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எவருடைய மனதிலே அல்லாஹ் தஆலாவை பற்றிய நம்பிக்கை முழுமையாக உறுதியானதாக பதிந்து விடுகிறதோ நிச்சயமாக அவருடைய நடத்தையிலும் அது தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் தஆலாவிடம் அதிகமாக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவா, என்னுடைய பண்பாட்டை நல்லதாக, என்னுடைய நடத்தையை அழகானதாக மாற்றி வைப்பாயாக என்று அதிகமாக நாங்கள் அல்லாஹ் தஆலாவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எங்களுடைய பண்பாட்டை சீர்திருத்திக் கொள்வதற்காக அதிகமாக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எங்களை நாங்கள் சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தூக்கத்திற்கு செல்லுகின்ற போது இன்றைய தினம் என்னால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்று நாங்கள் கணக்கு போட வேண்டும். மறுநாள் அவர்கள் குறைந்திருக்கிறார்களா கூடியிருக்கிறார்களா என்று நாங்கள் சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இப்படி நாங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தமாக இருந்தால் காலப்போக்கில் யாருமே நம்மளால் பாதிக்கப்படல என்று சந்தோஷமாக நாங்கள் தூங்குகிற அளவுக்கு ஒரு நாள் எங்களுக்கு கைகூடும். நல்ல பண்புகளால் ஏற்படுகின்ற நல்ல மாற்றங்களை நிதானமாக நாங்கள் யோசிக்க வேண்டும். நிறைய பேருக்கு நிதானம் இல்லை, நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய கற்பனைகள், ஒரு சர்வாதிகார போக்கு, தன்னை ஒரு ஹீரோவாக நினைத்துக் கொள்ளுகிற தன்மை. இதனால் நான் தான் பெரிதி, நான் தான் பெரிதி, நான் தான் பின்பற்ற வேண்டும், நான் சொல்வதுதான் சரி என்ற எண்ணங்கள் எல்லாம் அதிகமாக மனதிலே ஆழமாக பதிந்து விட்டதனால் நிதானம் தன்மை, நிதானத்தன்மை இழந்தவர்களாக அல்லது சுயநினைவு அற்றவர்களாக, அவர்களை பற்றி அவர்களை சரியாக விடை போட முடியாதவர்களாக இன்றைக்கு பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல பண்பாடுகளினால் ஏற்படுகின்ற நல்ல மாற்றங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டும். எங்களை சுற்றி இருப்பவர் மோசமாக நடக்கிறார் என்றால் அதனால் அவருக்கு ஏற்படுகிற தீமையை நாங்கள் யோசிக்க வேண்டும். ஒருவர் நல்லவராக இருக்கிறார் என்றால் அந்த நல்ல பண்புகளின் ஊடாக
அவர் பெற்ற அறுவடைகள் என்ன என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். மற்றவர்களுடைய மனங்களிலே அவர் நல்ல முறையில் வாழுகிறார் என்றால் அது இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்திருக்கிற ஒரு சுபசோபம் நல்ல செய்தி. ஏன் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாளர்களாக இருக்கிறீர்கள். இந்த உலகத்துல மற்ற ஆட்கள் எங்களை பற்றி சொல்ற சாட்சியை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார். நீங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய சாட்சியாக உலகத்திலே இருக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நாங்கள் நல்லவர்களாக இருக்கிறோம் என்பதற்காக, நல்ல பண்பாடோடு இருக்கிறோம் என்பதற்காக சில விளக்குகளை நாங்கள் சந்திக்கலாம். அதில் பொறுமையாக இருக்கிறோம். நான் நல்லவனாக இருந்ததனால் தான் இழப்பு வந்திருக்கிறது என்பதில் திருப்தி கொள்ள வேண்டும். நான் தீமை செய்யவில்லை, நான் மோசமாக நடக்கவில்லை, மோசமான பண்பாடுகளை வெளிக்காட்டவில்லை, ஆனாலும் இழப்பு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் பொறுமையாக இருக்க வேண்டும். இது ஏதோ அல்லாஹ் தஆலாவுடைய சோதனையாக இருக்க முடியும் என்று நாங்கள் நம்ப வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அதிகமாக மற்றவர்களுக்கு இந்த செய்தியை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். பிரார்த்தனையை அதிகமாக நாங்கள் செய்ய வேண்டும். சுயபரிசோதனை செய்து கொள்ள நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நாங்கள் பேசுவதற்கு முன்னால் என்ன பேசுகிறோம் என்று யோசித்து பேச வேண்டும். நாங்கள் செய்வதற்கு முன்னால் என்ன செய்கிறோம் என்று யோசித்து நாங்கள் செய்துவிட்டாலே எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அரைவாசி பிரச்சனை உதவி, அரைவாசி பிரச்சனை அதனால் கழிந்துவிடும். மீதியை நாங்கள் திட்டமிட்டு அல்லது யோசித்து அதை ஒழுங்குபடுத்திக் கொண்டோம் என்றால் நாங்கள் குறைத்துக் கொள்ள முடியும். வல்லவன் அல்லாஹ் தஆலா அனைவருடைய பண்பாடுகளையும் எண்ணங்களையும் மாற்றி அமைப்பானாக. ஆமீன் ஆமீன். வாஹத தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.